ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து நிஃப்டியோட ட்ரெண்ட் ப்ரெடிக்டரை பற்றி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் ப்ரெடிக்டரை பற்றி பார்ப்போம். ஸோ இது வெறும் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டை மட்டும் பார்க்காம கூடவே அந்த பேங்க் செக்டாரோட பேங்க்கையும் சேர்த்து நம்ம வந்து பேங்க்ஸோட ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டாக்ஸையும் சேர்த்து வந்து நம்ம வந்து பண்ணலாம். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவ் காப்பி அப்டேட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக ப்ரீவியஸ் டே ஹை லோ டேட்டாவை நீங்கள் மேனுவலாக போட்டாலும் ஈஸி. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட சேனல், ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனல். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. ஸோ இதில் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வைஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்றது இது எல்லாமே இருக்கும். ஸோ பேசிக்ஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் லைவ் டேட்டா இன் எக்ஸல், அப்புறம் கூகுள் ஃபினான்ஸில் எப்படி லிங்க் பண்ணுறது, அப்புறம் எக்ஸலில் எப்படி லிங்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறதுனால எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீட்டோட ஃபைனலாக இந்த ஷீட்டை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இது எடிட்டபிள் கிடையாது, ஜஸ்ட் வியூவபிள் தான். நீங்கள் ஃபார்முலா மட்டும் வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் உங்களோட ட்ரைவில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் எடிட் அக்சஸ்லாம் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கிற மாதிரி வியூவபிள் அக்சஸ் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ போன வீடியோலையும் அதை கொடுத்துருந்தேன் நிஃப்டி ட்ரெண்ட் ப்ரெடிக்டரில். ஸோ அதுவும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஸோ அதிலிருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வாங்க இதுக்குள்ளே போவோம். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம என்னென்ன பேங்க் செக்டார் இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே பேங்க்கோடது சிம்பிள், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பேங்க் நிஃப்டி அப்படின்னு போடுறோம். ஸோ ஓப்பன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு Google Finance concatenate open quote NSE வராது, இண்டெக்ஸ் NSEன்னு வரும், கமா பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் ப்ராக்கெட், கமா ப்ரைஸ் ஓப்பன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம், இங்கே போய் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஹைக்கு பை டிஃபால்ட்டாக ஹைன்னு போட்டுருவோம், லோக்கு லோன் போட்டுருவோம், அண்ட் இங்கே க்ளோஸ் வராதுங்க, எல்டிபி வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரைஸ் மட்டும் போடுறேன். ஸோ எல்டிபி. ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்து நம்ம அதே ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணி க்ளோசியஸ்ட். ஓகே, ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியோட டீட்டெயில் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கொண்டு வரணும், ஓகேங்களா. ஸோ அதை நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், அதாவது லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ரீ மார்க்கெட் ஆர் லைவ் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வரும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றதை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே நீங்கள் 1 by 1 போட்டுடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது ஆக்சிஸ் பேங்க், ரெண்டாவது பந்தன் பேங்க், BANDHAN பந்தன் BNKன்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. பேங்க் பரோடா, ஃபெடரல் பேங்க், ஃபெடரல் BNK, HDFC Bank, IDFC First B, and then IndusInd Bank, IndusInd BK, Kotak Bank, PNB, RBL Bank and SBI, right? ஸோ இதுக்கும் நம்ம இதே டேட்டா தான் தேவைப்படும். ஸோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ
ஸோ அடுத்து நம்ம இதில் இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிப்போம். இதில் என்எஸ்சி அப்படின்னு இருக்கிற இண்டெக்ஸ் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இங்கே A2க்கு பதில் A8ன்னு வரும். ஓகே, ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மறுபடியும் இதை அப்படியே காப்பி பண்ணி ஹை, again low, from price and then closest. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாத்துலேயும் இதே பண்ண தேவை, ஜஸ்ட் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும், பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகே ஸோ ப்ரைஸ்ன்றதுனால நம்ம ஒரு 2 டெசிமல் வச்சுக்கோங்க. எப்பயுமே இங்கேயும் அதே மாதிரி 2 டெசிமல் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம இதோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஃபைனலாக ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை இங்கே கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு இதோட டேட்டா எல்லாமே தேவை. ஸோ இது வந்து நம்ம மெயின் ஷீட்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவ் காப்பி அப்படின்னு போட்டுடலாம். பவ் காப்பி போட்டுட்டு நான் வந்து வியாழக்கிழமையோட டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ வியாழக்கிழமை பவ் காப்பி ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட. ஸோ 13th I think. Yeah. ஸோ இதில் ஃபில்டரில் போங்க. ஃபஸ்ட்டு சீரிஸ் காலம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் அன்செலக்ட் பண்ணி ஈக்யூன்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. எல்லாத்தையும் அப்படியே Ctrl+A Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி நம்மளோட கூகுள் ஃபினான்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்து இந்த பவ் காப்பியில் இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது டெய்லி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் டே டேட்டா வந்து நம்ம வந்து இதிலிருந்து எடுக்க முடியாது. ஐ மீன் கூகுள் ஃபினான்ஸ்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ எடுக்க முடியும், பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்படின்றதுனால நம்ம பெட்டர் பவ் காப்பி, ஏன்னா 1 டே டேட்டா தானே எடுக்க போகிறோம். ஸோ அதனால் பெட்டர் பவ் காப்பி போட்டுறது வந்து உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு சொல்லுவேன். ஸோ Ctrl+V கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் காப்பி ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து ஐ திங்க் கூகுள் ஃபினான்ஸ் ஷீட்டை வந்து நமக்கு VLOOKUP போடுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, VLOOKUP இருக்குது. ஓகே, ஸோ கமா பவ் காப்பி சூஸ் பண்ணி நமக்கு ஹை தேவை 1 2 3 4 இந்த டேட்டா வரை தான் தேவை. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம எடுத்தால் போதும். செலக்ட் பண்ணி கமா கொடுத்து 1 2 3 4 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 4, 0 அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரீவியஸோட ஹை வந்துடும். ஸோ இதே ஃபார்முலாவை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. 4க்கு பதில் 5ன்னு போட்டுருங்க. ஸோ லோ வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ப்ரீவியஸ் டே டேட்டாவும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுலேயும் ஒரே ஒரு டெசிமல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா, ஐ மீன் டேட்டா வந்து மேனுவலாக போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா இந்த பவ் காப்பியில் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டின்னு போட்டால் கண்டிப்பாக இருக்காது. பேங்க் பரோடா பேங்க், ஓகே நிஃப்டின்னு போடுவோம், இருக்காது. சரி, ஓகே. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி டேட்டா மட்டும் நம்ம மேனுவலாக போட்டுக்கலாம். ஸோ அது டெய்லி ஒரே ஒரு விஷயம் தானே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம அதை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ NSE வெப்சைட்டில் போங்க, ஹிஸ்டாரிக்கல் ப்ராடக்ட்ஸில் இண்டிசஸ், அதில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா
சர்ச் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பேங்க் நிஃப்டி அப்படின்றத போடுவோம். நிஃப்டி பேங்க். ஸோ வியாழக்கிழமையோட டேட்டா வேணும் நமக்கு. ஹை and low. Okay. ஸோ இது நேத்தோட டேட்டா நமக்கு வேணும். ஸோ இது வந்து நேத்தோட ஹை, இது நேத்தோட லோ. ஸோ அதே மாதிரி இதுவும் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இன்றைக்கோட ஓப்பன் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஐ மீன் வெள்ளிக்கிழமையோட ஓப்பன் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து ஹை மைனஸ் ஓப்பன், லோ மைனஸ் ஓப்பன் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்டர்டே ஹை மைனஸ் ஹை மைனஸ் ஓப்பன். ஓகே. ஸோ அதே மாதிரி எஸ்ட் லோ minus open. So equal to high minus today open equal to previous day low minus today open. Okay. Sorry. Equal to open minus today low. Okay. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்கே எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஓகே. இது ஒரு ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ முக்கியமான விஷயம் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு செல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம், ரொம்ப சைடில் போயிடுச்சு இல்லையா, டிலீட் காலம். ஓகே. ஸோ இப்போ வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது. ஸோ ட்ரெண்ட் ப்ரெடிக்டர், எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ட்ரெண்டு தான். நீங்கள் வந்து இதையே பேஸ் பண்ணி ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இது அடிஷ்னலாக ஒரு இன்புட்டாக எடுத்துக்குங்க, தவிர நீங்கள் வந்து இதையே ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ரிஸ்க். ஓகேங்களா. ரைட். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், இஃப் டுடே ஐ மீன் எஸ்டர்டே ஹை கிரேட்டர் தென் எஸ்டர்டே லோவாக இருந்ததுன்னா அப் ட்ரெண்ட். இஃப் எஸ்டர்டே லோ கிரேட்டர் தென் எஸ்டர்டே ஹை, அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்ட். சாரி, சம்திங் இது ஒரே if yesterday high greater than yesterday low இருந்ததுன்னா up trend. if yesterday low greater than yesterday high different இருந்ததுன்னா down trend. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுவோம், இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ஓகே. ஸோ ஓவரால் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபார்முலா கரெக்டாக இருக்கான்னு ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ வெயிட்டேஜ் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அப் ட்ரெண்ட், அப் ட்ரெண்டாக இருந்தால் 0, டவுன் ட்ரெண்டாக இருந்தால் 1 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்து ஓவரால் ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்து போடுவோம். ஸோ அது என்னன்றதையும் இப்போ பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது சும்மா ஒரு அடிஷ்னலுக்காக தான் போடுறேன். இஃப் திஸ் ஈக்குவல் டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா எனக்கு 0ன்னு பிளாட் பண்ணு. இஃப் திஸ் ஈக்குவல் டு அப் ட்ரெண்ட் அப்படின்னா எனக்கு 1ன்னு பிளாட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். காப்பி பேஸ்ட்.
சாரி இது வரைக்குமே போடுவோம். இங்கே 0ன்னு இருந்தால் இங்கே பிளாட் ஆகிற மாதிரியும், ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். ஓகே, எல்ஸ் நத்திங். This equal to uptrend, print 1, else nothing. Equal to count so 4 இருக்கு. இங்கே equal to count ஏழு இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அப் ட்ரெண்டு தான் வந்து அதிகமாக காமிக்குது, டவுன் ட்ரெண்ட் எனக்கு வந்து கம்மியாக காமிக்குது. ஸோ ஆக மொத்தம் ஓவராலாக பேங்க் செக்டார் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் சாரி ஓவராலாக பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் ரெஸ்ட் ஆஃப் தம் பேங்க் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் நீங்கள் இதை ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க்கில் வந்து மெஜாரிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் தான் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்புட்டு தான். ஸோ அப்போ நம்ம ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல போடலாம், ஓவரால் ட்ரெண்ட் ஈக்குவல் டு இஃப் திஸ் கிரேட்டர் தென் திஸ் upside, if this greater than this downside. அவ்வளோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற அன்னைக்கு சைடு வேஸ்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இஃப் திஸ் ஈக்குவல்ஸ் திஸ் இருந்ததுன்னா சைட் வேஸ் அப்படின்னு கூட போட்டு நீங்கள் வேலையை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ ஓவரால் ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது அப் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மண்டே இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது இல்லாமல் இந்த ஷீட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃபார்முலாஸ்லாம் காப்பி பண்ணி உங்களோட ஷீட்டில் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பல்க் காப்பி டெய்லி அப்டேட் பண்ணால் தான் இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இதே ஷீட்டை நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்க்கும் போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். எத்தனை ஸ்டாக்கு இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து அட்வான்ஸு, டவுனில் இருக்கிறது எல்லாமே வந்து டிக்ளைன் அப்படின்னு நீங்கள் கூட க்ரியேட் பண்ணி என்எஸ்சி வெப்சைட் போகாமல் நீங்களே கூட வச்சு பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.